ஹே அன்னியாங்கார்மி, எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஜிம்மியோட எஃபெக்ட் தான் பார்க்க போகிறோம். ஹார்ட்லெஸ் ஹஸ்பண்ட் பார்ட் 6. ஸோ இந்த எஃபெக்ட் தான் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எல்லோரும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டேன். நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து எஃபெக்ட்லேயே போயிடலாம். ஸோ இதை நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அன்றைக்கி ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் இக்னோர் பண்ணிடுங்க, ஓகேவா? ஸோ எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க. அண்ட் வந்து 50க்கு மேலே வந்து லைக்ஸ் வந்து தான் நெக்ஸ்ட் பார்ட் வந்து நான் போடுவேன், ஓகேவா? ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து எஃபெக்டில் போயிடலாம். ஸோ நீங்கள் தேங்க பார்த்துட்டு அப்படியே போயிருப்பீங்க. மேலே வந்து ஜிமின் பார்த்துருப்பான். அவங்கள 2 பேரையும் பார்த்து இவளாக வந்து ஸ்மோக் பண்ணியிருப்பான். ஸோ அதனால் ஸ்டாப் பண்ணியிருந்தேன். இப்போ ஸ்ட்ரைட்டாக அவன் கேபினுக்குள்ளே தான் போகிறான். போயிட்டு பார்த்தா அங்கே அந்த நர்ஸ் நிற்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும் ஜிமின் கூப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்திருப்பாங்க ஃபைல்ஸ்லாம் எடுத்து ஏதோ சாக்கு பேசுகிறதுக்காக. அண்டு ஜிமின் போய் நான் கேபினில் வந்து சேரில் உட்காந்துட்டு அந்த நர்ஸே பார்த்துட்டு, என்ன பண்ணுறீங்க இங்கே? நீங்கள் கூப்பிடுவீங்கன்னு தான் சார் நான் வந்தேன். ஓ, எதுக்கு அந்த ஃபைல்ஸ்லாம் வச்சுட்டு கிளம்பு. ஆனால் சார் அப்போ வந்து ஜிமின் வந்து பார்ப்பான். அப்படியே அவங்க வந்து ஷர்ட் பட்டன் போட்டிருப்பான். அதெல்லாம் லைட்டாக கலட்டி விட்டிருப்பாங்க. ஏய், என்ன பண்ணுறீங்க? அதான் நீங்கள் எப்போவுமே உங்கள் கேபின் வந்தால் 2 பட்டனை கலட்ட சொல்லிங்கல்ல, அதெல்லாம் தேவையில்லை. நீ அப்படியே அதை மூட்டு சட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பு. என்ன இவன் இன்னைக்கு இப்படி பேசுகிறான்? நம்மளே மூடாக இருக்குன்னு வந்தா சி, இந்த பசங்களே புரிஞ்சிக்க முடியாது போல். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் கிளம்பிடுறாங்க. நீங்கள் உங்கள் ஒர்க்கை பார்க்கறதுக்காக உங்களோட கேபின் வந்து உள்ளே போயிடுறீங்க. ஏன்னா நீங்கள் ட்ரைனியை ஜாயின் பண்ணியிருப்பீங்கல்ல. உங்கள் பிளேஸில் போய் உட்காடுறீங்க. பக்கத்தில் ஜாரா இருக்கா. ஏய், என்னடி உன் ஆளையே காணும், எங்கே போனேன் ஷா? அது வந்து ஏய், என்னடி உன் நெக்லாம் இவ்வளோ யாராச்சும் ஒன்று பண்ணாங்களா என்ன? ஸோ இப்போ தான் உங்கள் டியர்ஸ்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ஜாராவை டைட்டாக ஹக் பண்ணிட்டு செம்மையாக அழுகுறீங்க. ஷா, ஏண்டி அழுகுற? என்னடி ஆச்சு சொல்லு, என்கிட்ட நான் பார்த்துக்கிறேன். எங்கள் அப்பா கிட்ட நான் சொல்கிறேன். இல்லடி, அதெல்லாம் உன்னால் முடியாது. நீ என்னடி சொல்கிற? என்கிட்ட சொல்லு. அப்போ தான் நீங்கள் அவகிட்ட நடந்த எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறீங்க. அவளுக்கு நான் ஷாக்கு. ஏய், இவ்வளோ நடந்திருக்கு. ஆனால் என்கிட்ட இதுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம்ல. ஆனால் மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் சைன் பண்ண முன்னாடியே நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. நான் எல்லாமே உனக்கு பார்த்துருப்பேன். ஏண்டி இவ்வளோ? எனக்கு தெரியல. ஆனால் அவள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்மையாக அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ அவள் வந்து ஏய் அழுகாத, வராரு. அது மட்டும் இல்லை, ஜங்கு சார் வராரு. நீ போயிட்டு வாஷ்ரூம் போ, ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வா. சரி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபேஸை வாஷ் பண்ணுறதுக்காக பக்கத்தில் இருக்கிற வாஷ்ரூம் போயிடுறீங்க. இந்த இது ஜாரா. என்னது, ஜிமின் ஒன்று மேரேஜ் பண்ணிட்டானா? நம்ம அவனுக்கு ரூட்டு விட்டா இப்போது ஆல்ரெடி கரெக்டே பண்ணிட்டாலே. ஜாரா, இவளை விடக்கூடாது. ஜிமின் உனக்கு தான். ஆனால் ஜிமின் எப்படி இவனுக்கு அறிவே இல்லை. அவனோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எனக்கு தான். ஆனால் இவன் மேரேஜ் பண்ணிக்கிட்டானா ஜிமின் மொத்த சொத்தும் இவளுக்கு போயிருமே. ஜரா, நீ இதை விடக்கூடாது. இவ கூட இருந்து அதை என்ன பண்ணுறன்னு மட்டும் பாரு. எப்படி ஜிமின் வந்து அவளை அவள் வந்து செம்ம கோவத்தில் இருக்கா. ஏன்னா ஜாரா வந்து ஜிமினை வந்து அவன் ப்ராப்பர்ட்டிஸுக்காக வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்திருப்பா. ஸோ ஜாரோட அப்பாவும் ஜிமினோட அப்பா வந்து பிஸ்னஸ் பார்ட்னர். ஸோ அதனால தான் ஜாரோட அப்பா வந்து நீ ஜிமினை எப்படியும் கரெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரைனியை ஜாயின் பண்ண வச்சுருப்பாரு. ஸோ ஜாரா அப்படியே பேசிட்டு இருந்து ஸோ ஜங்குக்கு வந்து உள்ளே வந்து எதையெல்லாம் பார்க்கும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு போயிடுறான். ஸோ நீங்கள் இப்போ தான் வர்றீங்க. உள்ளே வந்து ஜங்குக் சார் வந்துட்டாரா? இப்போ தான் எல்லாம் தந்துட்டு போனார். நீ போயிட்டு உன்னோட ஒர்க்கை பாரு. எதுக்கும் ஃபீல் பண்ணாத. ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் நீ சொல்லு, உனக்கு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஏதோ ஃபோனில் ஆர்டர் பண்ணுறா. நீ முதல்ல போயிட்டு உன்னோட ஒர்க்கை பாரு, நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஒர்க்கை பார்க்குறதுக்காக போகிறீங்க. ஸோ இந்த சைடு ஜங்குக் தான் ஜிமினை பார்க்கலாம் நான் கேபின் போகிறான். ஸோ அந்த நர்ஸ் வந்து பேசியிருப்பாங்கல்ல ஜிமின் கிட்ட. ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு இருந்திருப்பான். ஜிமின்னு பேசியிருப்பான். டேய் மச்சான் ஜிமின்னு, என்னடா
இப்போ பார்த்தா நர்ஸை கூப்பிட்டு உள்ளே வச்சு ஏதோ பண்ணிட்டு இருப்பேன். பட் என்ன இன்னைக்கு விரட்டி விட்ட? அதுவாடா, அது எப்படின்னா இருக்கால்ல எனக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி, அவ கூட பண்ணி பண்ணி எந்த பொண்ணையும் பண்ண பிடிக்கலடா. என்னடா சொல்கிற? நீ தான் ஃபில்டர் கிங் ஆச்சே, எந்த பொண்ணா உன்னை மயங்கிடும். ஆமாம் மயங்கிரும் தான். அதுக்குன்னு எல்லா டாஸ்க்குள்ளேயும் இருக்க முடியுமா என்ன? இல்லைல்ல, இவ எனக்கு ஏற்றவ, அதான் இவ கூட அப்படியே இருக்கலான்ட்டு. ஓ சார் லவ் பண்ணுறீங்களா என்ன? இல்லையே, லவ்வெல்லாம் பண்ணலையே. அப்போ என்ன? இல்லைடா, ஏதோ ஒன்று இவன் மேலே இருக்குது, ஆனால் எனக்கு என்னன்னா தெரியல. மச்சான் ஜிமின்னு, இது கன்ஃபார்ம் லவ் தான், உனக்கு தான் புரியல. அப்படிலாம் இல்லை, ஆனால் லவ் தான்டா. தெரில மச்சான். சரி ஜவுக்கு முதல்ல ஷா என்ன பண்ணுறான்னு பார்த்தியா? இப்போ தான்டா அவளை கேபின் போயிட்டு எல்லாமே கொடுத்துட்டு வரேன். என்ன அவ்வளோ ஒர்க்கையும் அவன் மேலே தலையிட கட்டிட்டியா என்ன? இல்லைடா, ஏதோ 2-3 பர்சனை பார்க்கணும், அதான். ஓ, அவளுக்கு ஒர்க் கொஞ்சம் கம்மியாக கொடு, ஓகேவா? சரிடா, ஏதோ பண்ணுற. இல்லைன்னா நீ பொண்ணுங்களை பார்த்தாலே ஒர்க் பண்ண வச்சே ரசிப்பியே. என்ன உன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு கம்மியாக ஒர்க் கொடுக்க வைக்கிறியா? டேய் அதெல்லாம் இல்லை, முதல்ல போய்ட்டு உன் வேலையை போகிறப்போட டேஷு. ஆமாம், எப்போ பார்த்தா இதே திட்டிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஜங்கு கிளம்பிடுறான். ஸோ நீங்கள் இப்போ தான் ஜங்கு கூட அந்த ஜிமின் பேசுகிறத கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. அப்போ பார்த்துட்டு என்ன ஜிமின் இப்படி பேசுகிறான், நம்ம மேலே இவனுக்கு கேர் இருக்கு போலையே, நம்ம தான் இவனை புரிஞ்சிக்கலையோ. ஆனால் அந்த நர்ஸ் கூட அப்படியெல்லாம் இருப்பானா? யாருக்கு தெரியும், இவன் தான் ப்ளே பாய் ஆச்சே. ஆனால் இவன் இப்படி பேசுகிறான்னா எனக்கு ஏதோ ஒன்று தோணுது, இவன் நம்மளை லவ் பண்ணுறான் போல், கன்ஃபார்மாக தெரியுது. ஆனால் அது அவனுக்கே தெரியல. ஷா, ஆல்ரெடி உனக்கும் இவன் மேலே க்ரஷ் இருக்குதுல்ல. இப்படியே பேசிட்டு நிற்கிறீங்க, ஜங்குக்கு வரத்தக்கன் தான் நீங்கள் போகிறீங்க அந்த சைடு போயிட்டு. சரி ஓகே, நம்ம எதுக்காக வந்தோமோ அதுக்காக ஜிமின் ரூமை போகிறீங்க. உள்ளே போயிட்டு சார் இந்தாங்க அந்த ஃபைல், இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இது நெக்ஸ்ட்டு ஒரு சர்ஜரி இருக்குது, ஸோ நீங்கள் அதை பண்ணணும். ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். பட் நீங்கள் இங்கே வந்து அவனுக்காக எல்லாமே ரீட் பண்ணிட்டு சொல்லிட்டு இருப்பீங்க. பட் அவன் வந்து அந்த ஃபைல்ஸே பார்க்க மாட்டான், அவன் உங்களை தான் அப்படியே பார்த்துட்டே இருப்பான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க. இல்லை இந்த ட்ரெஸ் இன்றைக்கி உனக்கு நல்லாயிருக்கு, எங்கே வாவேன். எதுக்கு? இங்கே வாடி, கூப்பிட்டா வரணும், நான் எங்கே எப்படி எந்த டைமில் கூப்பிட்டாலும் நீ வந்து தான் ஆகணும், அதுக்கு தான் நான் மேரேஜ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி சொன்னதுக்கப்புறம் நீங்கள் தான் பக்கத்தில் போகிறீங்க. என்ன அப்படியே நிற்கிற, வந்து என் லேப்பில் உட்காரு. லேப்லையா? ஆமாம், 2 சைடும் காலை போட்டு உட்காரு. ஸோ நீங்கள் அதே மாதிரி அப்படியே உட்காடுறீங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியுது அவன் அங்கே உட்காரு அப்படின்னு சொல்லியிருப்பான்ட்டு. நீங்கள் அப்படியே ஜிமினை வாய் டேஸில் பார்க்குறீங்க. எதுக்குடி இந்த முட்டைக்கண்ணை உருட்டுற, இப்படியே பார்த்துட்டே இருக்க போறியா? ஏதாச்சும் பண்ண வேண்டியது, நானே எப்பவும் பண்ணிட்டு இருந்தா எனக்கு எப்படி சலிப்பாகாதா? இல்லை எனக்கு சலிப்பாகாது தான், பட் இருந்தாலும் நீயும் பண்ணுடி. நான் பண்ணவா? என்ன பண்ண? போச்சு, உன்னெல்லாம் எவன் பெத்தானே தெரியல, எதுவுமே தெரியாமல் இருக்கிய மக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மண்டையிலே கொட்டிட்டு உங்கள் லிப்ஸில் சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். இது உங்களுக்கு நியூ ஃபீலாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஜிமினே பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ ஜிமின் வந்து உங்களை பார்த்துட்டு என்ன அப்படி பார்க்க அந்த மாதிரி ஐஸ்லேயே கேட்குறான். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஷேக் பண்ணிட்டு கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஐஸ்லேயே சொல்கிறான். நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. 2 பேருமே மாறி மாறி அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த கிஸ் வந்து நல்லா டீப் ஆகுது. ஸோ ஜிமின் அப்படியே அவங்க ஹிப்பில் ஹோவர் பண்ண மாதிரி தூக்கிட்டு பக்கத்தில் பெட்ரூம் இருக்குல்ல, அங்கே கொண்டு போயிட்டு பெட்டில் அப்படியே சாய்ச்சி அவன் வந்து உங்க கூட வந்து மேக் அவுட் பண்ணுறான். ஸோ உங்களுக்கு செம்மையாக செட் ஆகுது. பட் அதுக்கு அவ்வளோ ஏசி இருக்கும், ஹை ஸ்பீடில் வச்சுருப்பான். பட் இருந்தாலும் உங்களுக்கு செட் ஆகுது. ஸோ ஜிமின் உங்களை பார்த்துட்டு, சரி நீ வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இதுக்குள்ளே உனக்கு ஒரு ட்ரெஸ் வச்சுருக்கேன், அதை போட்டு வெளியே வா, இந்த ட்ரெஸ் வேணாம், ஆல்ரெடி அங்கங்கே ஸ்டெயின் ஆகிருக்கு. ஸோ அவனது வந்து ஸ்டெயின் ஆகிருக்கும். ஸோ அவன் ஓவர் ஃப்ளாட்டில் மூட்டில் இருந்திருப்பான், அதனால் அப்படி இருந்திருக்கும். ஸோ நீங்கள் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் வலிக்குது. பட் ஜிமின் தான் உங்கள் பக்கத்தில் வந்து ஃபுட் வச்சுருப்பான். நீங்கள் வந்து லஞ்ச் சாப்பிட்டியா என்ன? இல்லைண்ணா கொஞ்சம்
சரி வந்து சாப்பிடு, அதான் ஃபீவர்னு சொன்னேன். ம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்களுக்கு எல்லாமே போட்டு வைக்கிறான். என்ன இவன் இன்னைக்கு இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறான். ஆனால் தெரியல ஷா, என் மேலே நீ க்ரஷ்ஷாக இருந்த, பட் அப்படியே என் மேலே ஃபாலோ ஆகிற போகிற. லவ் மட்டும் பண்ணிடாத ஷா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்த ஃபுட்லாம் நீங்கள் சாப்பிட்டுட்டு வெளில போகிறீங்க. ஸோ ஜிமின்ட்டு எதுவுமே பேசல. சரி ஓகே ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் விட்டுடுறான். இந்த சைடு நீங்கள் ஜாரா கிட்டே தான் போகிறீங்க. ஜாரா அவங்கள பார்த்துட்டு, என்ன ஷா நீ போட்டு வந்தது ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு, இப்போ என்ன நீ ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்க? அது வந்து நீங்கள் வந்து எதுவுமே சொல்லலை. ஜாரா வந்து கண்டுபிடிச்சிட்டா. ஏன்னா நியூவாக உங்கள் நெக்கில் ஒரு ஹிக்கி இருக்குது. அவளுக்கு புரிஞ்சு போச்சு. ஓகே ஜிமின் வந்து எதுவும் மேக் அவுட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கேஷுவலாக விட்டுடுறா. அப்போ ஒரு பாக்ஸ் எடுத்து கொடுக்குறா. என்ன அப்படின்னு கேட்குறீங்க? ஓப்பன் பண்ணி பாரு. ஸோ நீங்களும் ஓப்பன் பண்ணுறீங்க. நியூவாக பேட்டன் ஃபோன் தான், அது ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. ஏய் இது உனக்கு நியூவாக ஃபோன் வச்சுருக்கேன், ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் இருந்தால் எனக்கு கால் பண்ணு, ஏதாச்சும் ஜிமின் விட்டு போகணும், ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னா நீ கால் பண்ணு, நான் உன் கூட பேசுகிறேன். இது சின்ன ஃபோன் தான், நீ உன் ஹேண்டுக்குள்ளே வச்சுக்கலாம், இல்லை உன் இதுக்குள்ளே மறைச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து செஸ்ட்டை பாயிண்ட் பண்ணுறா. ஏய் நீ இது வாங்கி கொடுத்தது பெரிய விஷயம், நான் வந்து இதை சேஃபாக பார்த்துக்கிறேன் ஜிம்மினுக்கு தெரியாமல், ஏதாச்சும் இம்பார்ட்டன்னா உனக்கு கால் பண்ணுறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் கேபினில் போய்ட்டு ஒர்க்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே நைட் ஆகுது, நல்லா ஒர்க் போகுது. ஸோ வந்து உங்கள் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளில தான் வாரீங்க. டைம் 9:30 இருக்கும். சரி ஓகே நம்ம பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணலாம், அப்படி இல்லை டாக்ஸி புக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ இந்த சைடு ஜிம்மியும் கார் எடுத்து உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறான். என்னாடி பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறியா? பஸ் 10:30க்கு தான் இருக்கும், இப்போ இருக்காது, நீ இவ்வளோ 1 ஹவராக நீ நிற்கவா போகிற, வா போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்களும் ஏறி உட்காடுறீங்க. ஸோ ஜிமின் தான் அவங்கள கார்லேயே கூப்பிட்டு போயிட்டு இடையில காரை ஸ்டாப் பண்ணுறான். அப்போ நீங்கள் என்ன அப்படின்னு கேட்குறீங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கார் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில போயிட்டு 2 கையில் வந்து ஏதோ ஒன்று கொண்டு வரான். அப்போ நீங்கள் வந்து காரை வந்து உங்கள் டோரை ஓப்பன் பண்ணி விட்டு வா கொஞ்சம் தூரம் நடந்துகிட்டே போகலாம். அப்போ காரு அதை டிரைவர் எடுத்து வந்துடுவார், பக்கத்துலான வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உங்ககிட்ட கேண்டி ஸ்நாக்ஸு அந்த மாதிரி நிறைய வாங்கி வந்திருப்பான். உங்களுக்கு பிடிச்ச பஞ்சு மிட்டாய் கூட வாங்கி வந்திருப்பான். ஸோ உங்ககிட்ட அதை கையில் கொடுக்குறான். நீங்கள் வந்து லைட்டாக ஒரு ஸ்மைலோட அதை வாங்கி சாப்பிட்றீங்க. ஏன்னா நீங்கள் ஜிம்மில் எதிர்த்து பேச மாட்டீங்க, பட் எதிர்த்து பேசினா ஏதாச்சும் பண்ணிடுவான்னு உங்களுக்கு பயம். ஸோ நீங்கள் ஜிம்மினே பார்த்துட்டு அவன் கொடுத்த அந்த பஞ்சு மிட்டாயை சாப்பிட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்கீங்க. அந்த மூன் லைட்டில் ஒயிட் கலர் ஷர்ட், பிளாக் கலர் பேண்ட் அப்படியே டக் பண்ணி பார்க்க அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான். அவனோட ஸ்கின் வந்து அது அப்படியே க்ளோ ஆகுது அந்த மூன் லைட்டில், செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான். அவனோட அந்த லிப்ஸு, அந்த நோஸு, அந்த ஐஸு ஒவ்வொன்றா பார்த்துட்டே வாரீங்க. அப்போ உங்கள் மைண்டுக்குள்ளே ஏஷா உனக்கு என்னடி ஆச்சு, என்ன நீ இன்னைக்கு ஜிம்மில் ரொம்ப சைட் அடிக்கிற, உன்கிட்ட இன்றைக்கி ஃபுல்லாக சாஃப்டாக இருந்த தலையா, இப்போ பாரு வீட்டுக்கு போனோடனே அந்த டார்க் ரூமில் உன்னை கூப்பிட்டு போய் எப்படி டார்ச்சர் பண்ணுவான்ட்டு இதெல்லாம் நடக்கும், சும்மா உங்ககிட்ட ப்ளே பண்ணுறான் அப்படின்ட்டு நீங்களே பேசிவிட்டு உங்கள் அப்பார்ட்மெண்ட்டே ரீச் பண்ணிடுறீங்க. ஸோ நீங்கள் வந்து அப்படியே மேலே போயிட்டு அந்த டார்க் ரூம் இருக்கும்ல, ஸோ அங்கே தான் போகிறீங்க. அப்போ ஜிம்மின் உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு எங்கே போகிற, அது வந்து நான் ரூமுக்கு, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரூமுக்கு கூப்பிட்டு போகிறான். அங்கே உள்ளே போய் பார்த்தா இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே அந்த மாதிரி திங்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பான், செக்ஸுவலுக்கு திங்ஸ்லாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கூட பெட்ரூம் எப்படி இருக்குமோ பர்ஃபெக்டாக இருக்குது. அப்போ ஜிமின் உங்கள் பின்னாடி பேக்கப் பண்ணிட்டு, எனக்கு தெரியல உன் கூட இப்படியெல்லாம் இருக்கணும்னு தோணுது, இது என்ன ஃபீல்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் இருப்பேன், கன்ஃபார்ம் உன் கூட எப்போவுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெக்கில் சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். இது உங்களுக்கு ரொம்ப நியூவாக இருக்குது. ஏன்னா நீங்கள் அந்த டார்க் ரூமில் போட்டு உங்களை அப்யூஸ் பண்ணுவான்னு நினச்சிருப்பீங்க. பட் ஜிமின் அப்படி இல்லை, ரொம்பவுமே எப்பவும் போல் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். ஸோ நீங்கள் முன்னாடி ஷர்ட் தான் போட்டிருப்பீங்க, உங்கள் பட்டனை ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு உங்கள் பேண்ட்டை ஜிப் அன்சிப் பண்ணிட்டு ஸோ உங்கள் பெட்லாம் கலட்டி விட்றான்.
ஸோ நீங்கள் ஃபுல்லாக அப்படியே நேக்கில் நிற்கிறீங்க. ஸோ ஜிமின் அவனும் ட்ரெஸ்ஸை அன்ட்ரெஸ் பண்ணிட்டு ஸோ 2 பேருமே நின்றுட்டே கிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் அவன் கிஸ் பண்ணதுலேயே மெல்ட் ஆகி பேக் கிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் அவனுக்கு அப்படியே கோஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணி அந்த பெட்டில் போட்டு என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப சாஃப்டாக பிஹேவ் பண்ணுறான். உங்கள் நெக்லேயே நான் சாஃப்டாக கிஸ் பண்ணி அங்கங்கே லவ் பைட்டாக கொடுக்குறான். ஸோ உங்கள் செஸ்ட்லேயே ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஸ்டொமக் கிட்ட வந்து அப்படியே கிஸ் பண்ணிட்டு சாஃப்டாக இன்சைட் பண்ணுறான். ஒரு 1 hour உங்கள் கூட மேக் அவுட் பண்ணுறான். அவன் அவ்வளோ ப்ரீத் பண்ணிட்டு உங்கள் பக்கத்துலேயே படுக்கிறான். ஸோ இப்போ உங்களுக்கு முன்னாடி பண்ண மாதிரி இல்லை, ஹார்ஷாவெலாம் பண்ணல, ரொம்ப சாஃப்டாக ஜென்டலாக பிஹேவ் பண்ணிட்டு உங்கள் செஸ்ட்டில் அவனோட செஸ்ட்டில் உங்களை தூங்க வைக்கிறான். தூங்க அந்த மாதிரி சிக்னல் கொடுக்குறான். ஏன்னா நீங்கள் ரொம்ப ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால தான். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எழும்பலான்ட்டு எழும்புறீங்க. பட் உங்கள் முன்னாடி ஜெமினி இல்லை. எங்கே போனா இவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே வந்து பார்க்குறீங்க. அங்கே வந்து பார்த்தா ஜெமினி உங்களுக்காக குக் பண்ணிட்டு இருக்கான். இன்னும் இவன் குக்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிங்க. அப்போ ஜெமினி உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு இந்த காஃபி குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா. அது வந்து இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போகல. ஏய் இன்னைக்கு சண்டேடி, எப்படிடி ஹாஸ்பிட்டல் போக முடியும்? சண்டே இல்லை தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த காஃபியை சிப் பண்ணுறீங்க. சிப் பண்ணிட்டு அப்படியே ஜிமினே பார்க்குறீங்க. ஏன்னா ஜிமின் உங்களை பார்க்குறான்னு நோட் பண்ணுறீங்க. பட் ஜிமின் உங்களை பார்க்கல. அவன் வந்து உங்களுக்காக குக் பண்ணிட்டு இருக்கான். சரி நீ சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா. சாப்பிடலாம், டைம் ஆச்சு. ஆல்ரெடி நீ இறங்குது 9:30. என்னது 9:30? ஆமாம் 9:30 தான் நீ எழும்புன, ரொம்ப லேட். ஸோ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா. எனக்கு பங்க்சுவாலிட்டி இம்பார்ட்டன்ட், எல்லாமே பர்ஃபெக்டாக டைமுக்கு நடக்கணும் அப்படின்னு கொஞ்சம் ரூடாக பேசுகிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு ஷார்ட்டு லைட்டாக ஒரு டிஷர்ட்டும் போட்டு வரீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு என்னை மூடாக்குறதுக்கே இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் பண்ணுவேன். குட்டியாக ட்ரெஸ் பண்ணாதான்னு சொன்னால் கேட்பாளா? என்ன கேட்க மாட்டா. செக்ஸியாக ட்ரெஸ் பண்ணி என்னை மூட ஏற்றுவான். ஐயோ ஜிமின், நான் தான் இந்த ட்ரெஸ்ஸே அவளுக்கு வாங்கி வச்சேன். அவ்வளோ வாங்கினா அவள் இருக்கிறது தானே போடுவா. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து உங்களுக்காக வந்து ஃபுட்லாம் வந்து சர்வ் பண்ணிட்டு உட்காந்து சாப்பிட்றீங்க. ஸோ ஜிமின் உங்களை பார்த்துட்டு சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்க. சரி போய் ரெடியாக நம்ம ஷாப்பிங் போகணும். எதுக்கு ஷாப்பிங்? எதுக்கு இப்போ பயப்படுற? உனக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ணணும். எல்லாமே ஹாட்டான ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்ட்டி வியர்லாம் வாங்கணும். அது மட்டும் இல்லை, நிறைய திங்ஸ் வந்து ஆல்ரெடி பை பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி நம்ம போயிட்டு வரலாம், நீ சீக்கிரமாக ரெடி ஆகும். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷாப்பிங் போகிறதுக்கு மாதிரி ட்ரெஸ்லாம் வியர் பண்ணிட்டு லைட்டாக ஒரு காஜல், அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு லிப்ஸ்டிக், அப்புறம் தான் கொஞ்சம் லைட்டாக ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஃப்ரீ ஹேர் விட்டு அப்படியே வந்து ஜிமின் போட ரிங் மட்டும் தான் உங்கள் கையில் இருக்குது. ஸோ ஒரு லைட்டாக ஒரு இயரிங்ஸ் போட்டு அப்படியே வெளில வரீங்க. ஜிமின் ஆல்ரெடி ரெடியாக இருப்பான். ஸோ கிளம்பலாமா அந்த மாதிரி கேட்குறான். சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே காரில் போகிறீங்க. காரில் லவ் சாங்காக போடுறான். உங்களுக்கு நான் வியர்டு, ஏன்னா என்ன இவன் எப்படி பண்ணுறான்? ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணான், இப்போ என்ன ஹஸ்பண்ட் மெட்டீரியல் மாதிரி பண்ணுறான்? தெரியலேஷா, இவன்கிட்ட என்ன பிளான் பண்ணுறானே தெரியலையே. சரி அப்போ ஜிமின் உங்களை பார்க்குறான். என்ன பார்க்குற? டிஃப்ரெண்ட்டாக இருக்குண்ணா. புரியுது, என்னடா ஸ்டார்டிங் எப்படி பண்ணானே இப்போ எப்படி பண்ணுறேண்ணா? இல்லை, உன் கூட எனக்கு ஹாப்பியாக இருக்கணும்னு தோணுது, அதான் நான் அப்படிலாம் பண்ணுறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஷாப்பிங் மாலுக்கு என்டர் ஆகுறீங்க. ஸோ என்டர் ஆகிட்டு ஷாப் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ ஜிமின் உங்களுக்கு பிராண்டட் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறான். கூச்சி, டயர் அந்த மாதிரி இவ்வளோ பிராண்டடாக இருக்கும் மாதிரிலாம், சரினோட பிராண்டட் அந்த மாதிரி நிறைய ஷூஸ், ஹீல்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறான். ஸோ நீங்கள் அதெல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க. ஸோ ஜிமின் வந்து அப்படியே சடனாக வந்து நீங்கள் ஷாப் பண்ணிட்டு நீங்கள் ட்ரெஸ் வந்து வியர் பண்ணிட்டு வந்து காட்டுவீங்க. அப்போ வால்லே லாக் பண்ணி உங்களை கிஸ் பண்ணுறான். சரி ஓகே நம்ம பேக் கிஸ் பண்ணலன்னா கோவப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட நெக்கு அப்படியே க்ளோஸாக பிடிச்சி இழுத்து நீங்கள் வந்து பேக் கிஸ் பண்ணுறீங்க. இதை தூரத்துலேருந்து கிட்ட பக்கத்தில் ஒரு பர்சன் வந்து டியரி ஐஸோட பார்த்துட்டே இருக்காரு. ஸோ ஜிமின் கிஸ் பண்ணி முடிச்சுட்டு, எதுக்கு இப்போ கிஸ் பண்ணீங்க?
இல்லை இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தேன், அதான் கிஸ் பண்ணேன். எனக்கு எங்கே எப்படி பண்ணணும்னு தோணா நான் பண்ணிடுவேன். இதெல்லாம் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே உள்ளே போயிடுறீங்க. ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணி மறுபடியும் காட்டணும்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து தயாங் பார்த்துட்டு, டேய் என்னடா பண்ணேன், நான் என்ன பண்ணேன், ஏன் பொண்டாட்டி நான் கிஸ் பண்ணுறேன், டேய் பொண்டாட்டி புருஷன் ஒன்றா இருக்கும்போது இப்படி தான் தூரத்துல எட்டி பார்ப்பியா, உனக்கு வெக்கமே இல்லையா, சீரியஸாக ஷவனை லவ் பண்ணுறாளா, அதான் நீயே பார்த்தல என் நெக்கை க்ளோஸாக இழுத்து எப்படி பேக்கிஸ் பண்ணான்ட்டு. ஆமாம். டேய் முதல்ல நீ இந்த இடத்த விட்டு போ, இங்கே உனக்கு பார்த்தாலே எனக்கு கடுப்பாகுது, அவள் என்னோட ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். சாரி ஜிமின், சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் இன் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த இடத்துட்டு கிளம்பிடுறான். ஸோ தயாங்கோட மால் தான் அது, வேணும்னுக்கே நான் ஜிமின் வந்து கூப்பிட்டு வந்திருப்பான். ஏன்னா தயாங்க வெறுப்பேற்றணுன்ட்டு. தேங்க்கு அவனோட கேபின் போய் உட்காந்துட்டு, என்ன நடக்குது, ஷா நம்ம கூட தானே பேசினா, அப்போ அவளுக்கு நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு தானே, இப்போ ஜிமின் கூட இருக்கா, டேய் தயாங்கா உனக்கு என்னடா ஆச்சு, டேய் அவளை நினைக்காதன்ட்டா நீ அவளே நினச்சிட்டு இருக்க, டேய் அவளை மறந்துடுறா, அவள் ஜிமினுக்கு தான், இல்லை அவள் எனக்கு தான், அவள் ஜிமின் ஒரு ப்ளே பாய், எப்படி அவன் கூட இருக்கலாம், அவள் என்னைக்காச்சும் ஒரு நாள் ஷாவை ஹர்ட் பண்ணுவான், அப்போ நீ ஷாவை ஹாப்பியாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்திருப்பான் அந்த கிளப்பில். அவன் ஃபோனில் அவங்க ஃபோட்டோவை பார்த்துட்டு ஐஸில் டிவர்ஸ் வெயிட் பண்ணிட்டு அந்த ஒர்க்கை பார்க்குறான். ஏன்னா அவனுக்கு வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்குது, அதேமாரி தான் அந்த மாலு. நான் தயங்க ஒரு ரிச்சான பர்சன் தான். அண்ட் வந்து நீங்கள் ஜிமின் கிட்டே, ஜிமின் ஓகே எல்லாமே ஷாப் பண்ணாச்சு, நம்ம கிளம்பலாமா, ஏய் ஆஃப்டர்நூன் ஆச்சு வீட்டுக்கு போகணுமா என்ன, அங்கே போய் குக் பண்ணி சாப்பிட்றதுக்குலாம் டைம் இல்லை, நம்ம இங்கேயே லன்ச் சாப்பிட்டு போயிடலாம், கீழே தான் மால் இருக்குது தெரியும்ல, தெரியுங்க, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட வந்து போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து கிளம்பிடுறீங்க. ஓகேடா, நான் நெக்ஸ்ட் பார்ட் வந்து சூன் போட்டு வரேன். பர்பிள் யூ.